Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் golu ஸ்டெப்ஸுக்கு சைட் கவர்ஸ் இல்லைனா நம்ம சைட் கர்டன்ஸ் கூட சொல்லலாம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க அளவுக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எத்தனை படிக்கட்டுக்கு இந்த சைட் கவர் தேவையோ அதை கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க படிக்கட்டோட சைஸ்க்கு 2 மீட்டர் கிளாத் இருந்தால் போதும். நான் ஷாட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு காட்டன் மெட்டீரியல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு மெட்டீரியல்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கத்துலேயும் ஓரத்தில் 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுடலாம். அகலத்தில் மட்டும் 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கிளாத்தோட அகலத்தை பொறுத்து உங்களுக்கு 3 ஸ்டெப் இல்லை 4 ஸ்டெப் வரைக்கும் உங்களால் ட்ரா பண்ண முடியும். மீதிக்கு அப்படியே இந்த பக்கம் வேஸ்ட்டாக இருக்க கிளாத் அப்படியே மார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் ஒரு படிக்கட்டோட லென்த்து கரெக்டாக வரலனா அதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 ஸ்டெப்பு தான் மார்க் பண்ண முடியுது. ஸோ 3ஆவது ஸ்டெப்போட லென்த்தை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ சைடு ஏல 3rd ஸ்டெப்புக்கு 12 இன்ச்சில் பாதி மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவை இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு கீழே தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஏ சைடு கிளாத்துக்கு கீழே பி சைடு கிளாத்தை கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த டாட்டட் லைனில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் பார்க்கலாம். கிளாத்தை விரித்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பிக்சரில் காமிச்ச அளவுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதில் கிளாத்தோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால 3 படி வரைஞ்சிட்டு 4ஆவது படி ஓரளவுக்கு கிளாத் இருக்குது. ஸோ நான் அது வரைக்கும் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண பார்த்து அப்படியே கீழே கொண்டு போகலாம். ஸோ இப்போ இந்த 2 கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இதோட லென்த்து 12 இன்ச்சு தான் வரணும். ஸோ அதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இல்லை எங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மடித்து இது கரெக்டாக 12 இன்ச்சுக்கு வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நடுவில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி வச்சா தான் நமக்கு 12 இன்ச்சு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மடித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மடிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை மடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட்டும் பண்ணிடலாம், இல்லை இப்படியே வச்சு மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் லைன் கரெக்டாக வரணும். அதை நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம இந்த இடத்துல அப்படியே மடிச்சே தைச்சிக்கலாம். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இது ஷாட்டின் கிளாத்துன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், நல்லா திக்காக இருக்கட்டும்ன்றதுனால இதை நான் இப்படி வச்சு மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு கர்டன் ரெடி பண்ணணும். அது இந்த கிளாத்தில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை இது மேலேயே அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட நல்ல சைடும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஆப்போசிட் சைடுக்கு கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டுக்கும் க்ரீன் கிளாத்தை இந்த ரெட் கிளாத் மேலே வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப்ஸோட கார்னர்ஸில் மடித்து தைக்கிறதுக்கு லென்த்தி பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாடாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கிராஸ் பீஸ்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட் பீஸையே நம்ம ஒவ்வொரு எட்ஜ்லேயும் கார்னர்ஸ்லேயும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்ல பக்கத்து மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் மடித்து தைச்சிடலாம். ஒரு 12 to 15 இன்ச் லென்த்துக்கு நாடாக எடுத்துகிட்டு ஒரு பக்கம் சின்னதாக இருக்க மாதிரி ஒரு பக்கம் பெருசாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கர்டன்ஸ் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.